கோவையில் தாவேக தலைவர் விஜய் அக்கட்சியின் இரண்டாவது நாள் பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு அந்த தனியார் பொறியியல் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு போலவே இன்றும் ஒரு மினி ரோட் ஷோ அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவில் தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கு திரண்ட நிலையில் வாகனத்தின் மேலே ஏறி நின்று அவர்களுக்கு கையசைத்து புன்முறுவலுடன் அவர்களது அன்பை விஜய் ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இணைகிறார். கார்த்திக், நேற்று எதிர்பாராத ஒரு ரோட் ஷோ நடந்தது. இன்னைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இது ப்ரையராக இது ஏதாச்சும் பிளான் பண்ணியிருந்தாங்களா? போக்குவரத்து மாற்றம் ஏதாச்சும் அந்த இடத்துல செய்யப்பட்டிருந்ததா? அதை பற்றின தகவல் இருக்கா? நிச்சயமாக நேற்றைய தினமே 2 மணி நேரத்துக்கு மேலாக தாமதமானது. ஆனால் இவர்கள் காவல்துறையிடம் முறையாக ஒரு அனுமதி கடிதம் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு கட்சிக்காக எங்கள் தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார், இந்த பகுதிகளில் வாகனம் செல்வதற்கான ஒரு பாதுகாப்பு பணியில காவலர்கள் கூடுதலாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தரப்பில் எதுவும் கேட்கப்படவில்லைன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படி கேட்கப்பட்டிருந்தால் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு அவருக்கான இந்த அவர் செல்லக்கூடிய பாதையில் இந்த மாதிரி இடையூறுகள் ஏற்படாமல் செய்வதற்கு பேரிகார்டுகள் போட்டு தடுப்புகள் போட்டு தொண்டர்கள் ரசிகர்கள் அதிக அளவு இந்த மாதிரி கூடாமல் இருப்பதற்கான பணிகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோவையில் துணை முதலமைச்சர் இன்று மதியம் 3:30 வருகிறார். அதே சமயம் விஜய் 3 மணி அளவில் விமான நிலையத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய 13 கிலோமீட்டர் தூரம் சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார். மேலும் துணை குடியரசுத் தலைவருடைய நிகழ்ச்சி இன்று காலை இந்த பகுதியிலிருந்து காவலர்களும் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் நடிகர் விஜயோடைய இந்த நிகழ்ச்சியும் இருக்கு. திட்டமிடப்படாத ரோட் ஷோ என்றாலும் விஜய் அரசியலுக்கு அவர் நடிகராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவருடைய ரசிகர்களை சந்திக்க சென்றது வேறு. ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு பரப்புரை மாதிரி ஒரு திறந்த வெளி அந்த வாகனத்தில் பொதுமக்களை சந்தித்து வருவது இவருக்கு ஒரு முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது பொதுமக்களோ ரசிகர்களோ அவரிடம் காட்டக்கூடிய அன்பு அவருக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கும். காரணம், தான் ஒரு கட்சி ஆரம்பித்து பொதுமக்களை அவர் நேரடியாக சந்திப்பதற்கான எந்த திட்டமிடலும் இல்லை. அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கான நிகழ்ச்சி ஒரு கூட்டத்துக்கு தான் அவர் வரார். அப்படி வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட இடைவெளி அந்த 13 கிலோமீட்டர் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அவர் சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனால் வாகனத்தில் உள்ளே உட்கார்ந்தவர் உடனடியாக மேலே ஏறி அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் கை காண்பித்து விட்டு பொதுமக்கள் அளிக்கக்கூடிய அந்த பரிசுகளை வாங்கிக் கொள்கிறார். அதே மாதிரி அவர்களுடைய நிர்வாகிகள் அந்த கட்சி வண்ணத்திலே ஆன அந்த பூக்களால் அவருக்கு ஒரு மாலையை கொடுத்திருக்கார்கள். அந்த மாலையை வாங்கி அவர் அணிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் ரசிகர்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். அவர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் வீசக்கூடிய துண்டுகளை போட்டுக் கொள்கிறார். அப்படி அவர் ஏற்கனவே நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் அவருடைய வாகனத்தின் மேலே குதித்து விட்டார்கள். குதித்து விட்டு அவர் இறங்குவதற்குள்ள அவர் வணக்கம் சொல்லி அவர் துண்டு போட்டு விட்டு அதுக்கப்புறம் பவுன்சர்களை வச்சு இறக்கினார்கள். இதனால இன்றைய பாத்தீங்கன்னா அவர் மேல வந்த உடனே 2 பவுன்சர்கள் இரு பக்கமும் பாதுகாப்புக்கு அமர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இவை அனைத்துமே இன்று நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆபத்தான பயணம் என்றே சமூகர்கள் சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வாகனத்துல வேகமா வந்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் விஜய் பார்த்தவுடன் கையில் செல்போன் எடுத்து டக்குன்னு அவர் பக்கத்துல அந்த வண்டி கிட்ட போறாங்க. அப்படி போகும்போது வாகனத்துல வரவங்க மோதுறாங்க. நேற்றைய தினமே பெண்கள் மீது வாகனங்கள் மோதிச்சு 2 பெண்கள் மீது கூட்டத்தில் மேறி மிதித்து விட்டார்கள் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. அதே நிகழ்வு தான் இன்றைக்கும் நடக்கிறது. நேற்று அவர்கள் திட்டமிடாமல் நடந்த சம்பவம், இன்று அவர்கள் திட்டமிட்டும் நிகழ்ச்சி தாமதமாகிறது. இது ஒரு முக்கிய காரணம் என்ன பார்க்கலாம்னா விஜய் இந்த நேரத்தில் தான் வராரு. அந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு இருக்கும்போது அனைவருமே அவங்க வீட்டில இருந்து அவங்க தெருக்கள் இருந்து அந்த பகுதியில் இந்த வழியா தான் போறாரு, நம்ம அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த வாகனம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் போது அனைவருமே அந்த பகுதியில் அந்த வாகனத்தை நெருக்கி அவங்க அந்த புகைப்படம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆர்வமா போறாங்க. அதை தான் நம்ம வீடியோல பாக்குறோம். அதே சமயம் அவர்கள் தொண்டர்கள் வரக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே பொதுமக்களை பார்த்து அவர் தலைவரை நாங்க கூப்பிட்டு வரோம், எங்க தலைவர் வருகிறார், எங்க ஊருக்கு வந்திருக்கிறார், அந்த ஒரு மனப்பான்மையில அவர்கள் அந்த வாகனத்துல அந்த கொடியை சுத்தி கொண்டும் டிவிகே அப்படி சொல்லிக்கொண்டு அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.